அந்த காட்டு இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணும் நகர இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணும் நண்பர்களா இருக்காங்க. ஒரு நாள் அந்த நகர இனத்தை சேர்ந்த பொண்ணோட ஊர்ல அவங்க பயன்படுத்துற அந்த குளத்தோட தண்ணி முற்றிலுமா வத்தி போயிடுது. இப்ப தன்னுடைய நகர இனத்துக்காரவங்க எல்லாம் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு தன்னுடைய ஃப்ரெண்டான அந்த காட்டு இனத்தை சேர்ந்த அந்த பொண்ணு கிட்ட சொன்னதும் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி ஒரு இடத்துல ஒரு குளத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குது. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. காட்டு இனத்தை சேர்ந்த பொண்ணு, நான் கஷ்டப்பட்டு இந்த குளத்தை தேடி கண்டுபிடிச்சதுனால இந்த குளம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுது. நகர இனத்தை சேர்ந்த பொண்ணு, இல்ல இந்த குளம் எங்க ஊருக்குள்ளதான் இருக்கு, அதனால இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ காட்டு இனத்தை சேர்ந்த பொண்ணு அவங்க இனத்தவங்க எல்லாம் கூட்டு வருது, நகர இனத்தை சேர்ந்த பொண்ணு அவங்க இனத்தவங்க எல்லாம் கூட்டு வருது. ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆகுது. இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த வழியா குதிரை வண்டியில போன அந்த ஊரோட பெரிய மனுஷன் ஒரு ஆளு இவங்க ரெண்டு தரப்பும் சண்டை போடுறத பார்த்துட்டு அங்க போய் விலக்கி விட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப சொல்றாரு, இப்ப எதுக்கு சண்டை போடுறீங்க, குளத்தை ரெண்டு பேருமே பயன்படுத்திக்கங்க, ஆனா இந்த குளம் எனக்கு சொந்தம், இனிமே இந்த குளத்துக்கு சொந்தக்காரன் நான் தான், யாருக்கு இந்த குளத்துல உள்ள தண்ணி வேணும்னாலும் ஒரு பானைக்கு 2 கொடுத்துட்டு இந்த தண்ணியை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பெரிய மனுஷன். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், எளியவன் தனித்திருந்தால் அவனை வலியவன் வெல்வது எளிது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.